அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் யூஜி அட்மிஷன் ஆனது முடிவடைந்த நிலையில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பானது கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இப்போ அந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம்னா, யாருக்காக முதல்ல கொடுக்கப்படுதுன்னா, 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புனா இல்லை, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வாய்ப்பை தவற விட்டீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணுன்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இதில் இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்காசாவுடைய வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ ஆல்ரெடி பிஜியான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். இதற்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நியூவாக இப்போ கொடுத்துருக்கிறதுனா, யூஜி முடிச்சிடுச்சு, மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா 12th ஸ்டூடெண்ட், அவங்களுக்காக மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை 2024, அதாவது டிஎன்காசா 2024 என்பது பதிவு. விண்ணப்ப கட்டணம், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் மற்றும் அச்சிடும் விண்ணப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறை ஆகும். இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். தமிழ்நாட்டில் உள்ள 164 சட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைப்பு முகப்பு ஆகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 50 ரூபாய் ஆகும். என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 164 கொடுத்துருக்காங்க. இந்த 164லையும் ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஒரே அப்ளிகேஷனில் எத்தனை காலேஜ் உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 2 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4 காலேஜஸ் அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 4 × 2னா 8 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அதர்ஸாக இருக்கீங்கன்னா 50 ரூபீஸ் × 4னா 200 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒவ்வொரு காலேஜுக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயும், அதே போல் அது ஜெனரல் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பிக்கும் முன் அந்தந்த கல்லூரி முதல்வரிடம் விண்ணப்பதாரர்கள் படிப்புகளில் உள்ள காலி இடங்கள் குறித்து விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காலி இடம் இருந்தால் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அந்தந்த கல்லூரி முதல்வரை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிள் பிகாம், பிசிஏ, பிஏ சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த பிகாமுக்கு வேகன்சி இருக்கா, சீட் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சீட் ஆனது ஃபில் ஆகிட்டு இருக்கும். இப்போ சப்ளிமெண்ட்ரி எழுதிட்டு போகிற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்க்கு வெயிட் பண்ணிவிட்டு, லா காலேஜ் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் எங்களுக்கு சீட் கிடைக்கல, இல்லை எங்கள் கட் ஆஃப்க்கு அவங்க கிடைக்கவே கிடைக்காது, இந்த இயர் வேஸ்ட் ஆகும்னு நினச்சிட்டு இருப்பீங்க சில ஸ்டூடெண்ட்டு. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அரிய வாய்ப்பு தான். நீங்கள் தாராளமாக இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய விருப்பப்படுற கோர்ஸ் இருக்கா, இல்லை என்ன கோர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமான்னு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில கோர்ஸ்க்கு முடிஞ்சிட்டு இருக்கும், சீட் வேகன்சி இருக்காதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/8/2024 9/8/2024 வரைக்குமே டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான்
சமர்ப்பிக்க போகிறீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களே அதற்கான ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணணும். உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து பண்ணணும். இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மஸ்ட். இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கணுன்ற பட்சத்தில் இந்த மெயில் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபோன் கால் மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அதற்கான டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிவிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ணீங்களே இது எல்லாத்தையுமே ப்ரிவியூ டீட்டெயில்ஸாக கொடுப்பாங்க. இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், நீங்கள் எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிங்களோ அது சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ப்ளஸ் வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் அதுக்கு இது எல்லாத்துக்குமான விஷயங்கள், சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ண தவற விட்டுருந்தீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஜி யாராவது சேர்றதுக்கு தவற விட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். அனைவருக்கும்